இன்றைக்கி நம்ம ஒரு ஹார்ட் பிரேக்கிங் நியூஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். பஞ்சாபில் மயபோகா லா காலேஜில் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் கிளாஸில் இருக்கும்போது பிரின்ஸ் ராஜ்ன்ற ஒரு பையன் அவன் பேக்கில் இருந்து பிஸ்டல் எடுத்து சந்தீப்னு ஒரு பொண்ணு நெத்தியில் ஷூட் பண்ணியிருக்கான். இதுக்கு பின்னாடி என்ன ரீசன், இந்த இன்சிடென்ட் ஏன் நடந்துச்சுன்னு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். பிரின்ஸ் ராஜ் 20 years old. இவங்க அப்பா ஒரு சிஆர்பிஎஃப். February 9th, அதாவது மண்டே மார்னிங் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அவன் பேக்கில் இருக்க ஒரு பிஸ்டல் எடுத்து சந்தீப்போட நெத்தியில் சுட்டுருக்காங்க. சேம் டைம் இவனும் அவன் லைஃப்பை கொலாப்ஸ் பண்ணிக்கிட்டான். ஆனால் ஸ்பாட்லேயே சந்தீப் இறந்துட்டாங்க. அவன் கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கான். இது அங்கே இருக்கிற சிசிடிவி கேமராவில் கிளியராக ரெக்கார்ட் ஆகிருக்கு. சந்தீப் 19 years old, ஃபர்ஸ்ட் இயர் லா ஸ்டூடெண்ட். இவங்க வீட்டில் 7 sisters, இவங்க அம்மா ஒரு வீடியோ. 3 months முன்னாடி தான் இவங்களுக்கு மேரேஜ் என்கேஜ்மெண்ட் ஆகிருக்கு. அதே கிளாஸில் படித்த பிரின்ஸ் ராஜ் தான் அவங்க நெத்தியில் ஷூட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிற ரீசன் என்னென்னா, அவங்க ஃபேமிலி சைடில் கேட்டால் பிரின்ஸ் சந்தீப் ஒரு மேரேஜ் ப்ரொபோசல் வச்சுருக்கான். ஆனால் சந்தீப் அதை நோன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் இவன் விடாமல் டார்ச்சர் பண்ணி ஹராஸ் பண்ணியிருக்கான். லாஸ்ட் ஃப்ரைடே கூட நீ எனக்கு கிடைக்கலன்னா நீ வேறு யாருக்கும் கிடைக்க முடியாது மிரட்டியிருக்கான். ஸோ இந்த வேலண்டைன்ஸ் டே வீக் வந்ததுனால February 8th அகைன் அவன் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கான். ஆனால் சந்தீப் நோன்னு சொல்லி ரெஃப்யூஸ் பண்ணுறான். போலீஸ் இப்போ 2 பேரோட மொபைலுமே சீஸ் பண்ணிவிட்டு அதில் ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கிடைக்குமான்னு செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ இங்கே இருக்கிற பெரிய கேள்வி, எப்படி அவன் கைக்கு கன் போச்சு? அதுதான் இப்போ இருக்கிற பெரிய கொஸ்டின். அது லீகலாக இருக்கட்டும் இல்லீகலாக இருக்கட்டும். இந்த இன்சிடென்ட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சேஃப்டி அண்ட் ஒன் சைடு அப்சஷன் நம்ம சொசைட்டியில் எவ்வளோ பெரிய ப்ராப்ளம்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.